ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ண ஒரு சூப்பர் ஈஸி மெத்தட். டிவிஷன் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணி ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அதை தான் தியரம் 3 நமக்கு ஸ்டேட் பண்ணுது. ஸோ ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகலாம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் with a greater than b, then GCD of a comma b equals GCD of a minus b comma b. HCF is also called as GCD. GCD na greatest common divisor. HCF நாலும் GCD நாலும் சேம் தான். ஓகேயா? ஏ அண்ட் பின்னு ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம். அதில் ஏயோட வேல்யூ பெருசாக இருக்கணும், பியோட வேல்யூ ஸ்மாலாக இருக்கணும். தென் GCD of a comma b equals GCD of a minus b comma b. இப்போ இந்த தியரம் 3 யூஸ் பண்ணி நம்ம ஹச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அதுவும் சப்ராக்ட் பண்ணி. ஓகேயா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் ஹச்சிஎஃப் ஆஃப் 20 and 12. ஸோ இதில் 20ன்றது ஏ, 12ன்றது பி. ஓகேயா? ஏன் 20ன்றது ஏ அப்படின்னு சொல்கிறோன்னா, நமக்கு தியரம் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ கிரேட்டர் தென் பி, ஏயோட வேல்யூ தான் பெருசாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா ஏ மைனஸ் பி. ஸோ 20 minus 12 equals 8. ஓகேயா? ஸோ நியூ நம்பர் என்னவா இருக்குது? 12,8ன்னு இருக்கும். இது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, நமக்கு GCD of a comma b equals GCD of a minus b comma b. இங்கே நம்ம GCD of 20,12 ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேயா? தட் இஸ் 20,12. ஸோ a minus b ஃபஸ்ட் என்ன எழுதணும்னா a minus b, அதாவது 8. அதுக்கடுத்து 12 எழுதலாம். ஓகே, 12,8, 8,12 எப்படினாலும் எழுதிக்கலாம். நான் 12,8ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, இந்த சேம் ப்ரொசீஜரை தான் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் பண்ணுவோம் until we get சேம் நம்பர். ஓகேயா? ஸோ ஸ்டெப் 2 என்னென்னா a minus b. ஸோ இதில் 12 தான் பெரிய நம்பர். ஸோ 12 தான் ஏயாக இருக்கும். ஸோ 12 minus 8 is equal to 4. இப்போ நம்மளோட நியூ நம்பர் என்ன? 8,4. அகைன் இந்த ப்ரொசீஜரை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ 8 minus 4 is equal to 4. இப்போ நம்மளோட நியூ நம்பர் 4,4. இப்போ நமக்கு ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சேம் நம்பராக கிடச்சிருச்சா? therefore HCF is equal to 4. ஓகேயா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.